மக்களது புகழை வைத்து நல்ல காரியத்தை நாம் தொடர்ச்சியாக செய்யவும் கூடாது. மக்கள் நல்ல காரியத்தை செய்யும் பொழுது எம்மை ஏசுகின்றார்கள், விமர்சிக்கின்றார்கள், கிரிட்டிசைஸ் பண்ணுகின்றார்கள் என்று அந்த காரியத்தை விடவும் கூடாது. இது இஹ்லாஸுடைய அடையாளம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எம்மிடத்தில் ஈமான் பூர்த்தியாக வேண்டும் என்றால் ஈமானின் கிளைகள், ஈமானுடைய பிரான்ச்சஸ்கள் எம்மிடத்தில் வர வேண்டும். ஈமானுடைய கிளைகளில் மிக முக்கியமானதுதான் மன தூய்மை, இஹ்லாஸ் என்பது. ஒவ்வொரு காரியத்தையும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுக்காக வேண்டி என்ற தூய்மையான இன்டென்ஷனுடன், நீயத்துடன் செய்வது ஈமானுடைய மிக முக்கியமான கிளையாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே முனாஃபிகீன்களை பற்றி பேசுகின்றார். முனாஃபிகீன்கள் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், அவர்கள் நரக பாதாளத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ அத்தஸமு பில்லாஹ் வ அக்லஸு தீனஹும் லில்லாஹ், யார் அந்த முனாஃபிகீன்களிலே தௌபா செய்து தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு மார்க்கத்துடைய விடயத்தையும் அல்லாஹுக்கென்று தூய்மையான நீயத்துடன், இன்டென்ஷனுடன் செய்வார்களோ ஃபஉலாயிக மஅல் முஃமினீன், அவர்கள் முஃமின்களுடன் உள்ளவர்கள், ஈமான் கொண்டவர்கள் என்ற கூட்டத்திலே இருப்பவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொரு காரியத்தையும் இஹ்லாஸுடன் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய வழிகாட்டல்கள் என்ன? முதலாவது, அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு அமல் செய்யும் பொழுது, ஒரு நல்ல ஒரு காரியத்தை, இபாதத்தை செய்யும் பொழுது, இதை நான் ஏன் செய்கின்றேன் என்ற நோக்கத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை செய்வதற்கு என்னை தூண்டியது எது? அல்லாஹ்வின் பொருத்தமா அல்லது மனிதர்களது அன்பா? மனிதர்கள் என்னை விரும்ப வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்பதா, அல்லது அல்லாஹ்விடத்தில் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக மாற வேண்டும் என்பதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னமல் அமால் பின்னியாத். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை வைத்துதான் தனது புகாரி ஷரீஃபை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமல்கள் அனைத்தும் ஒவ்வொரு மனிதனது நீயத்தை பொறுத்து அமைகின்றது. எவ்வளவு பெரிய அமல்கள் மோசமான நீயத்தின் காரணமாக மோசமான அமல்களாக மாறி விடுகின்றது. எத்தனையோ சாதாரணமான உலகத்துடைய காரியங்கள் நல்ல நீயத்துகள் மூலமாக பெரும் ஒரு இபாதத்தாக மாறிவிடுகின்றது. இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது கிடைத்தே தீரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு எக்ஸாம்பிளை, அந்த காலத்திலே நடந்த ஒரு எக்ஸாம்பிளை சொன்னார்கள். அந்த காலத்தில் சஹாபாக்கள் செய்த மிகப்பெரிய ஒரு அமல் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தை சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தத்துக்காக வேண்டி, அன்புக்காக வேண்டி செய்தார்கள். ஒரு மனிதர் ஒரு பெண்ணை அடைவதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹ் வ ரசூலி, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் என்று அமைகின்றதோ, உண்மையில் அந்த ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சொந்தமானது. யாருடைய ஹிஜ்ரத் உலகத்தை அடைவதற்காக வேண்டி அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டி, மதீனாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டி என்று அமையுமோ, அவரது ஹிஜ்ரத் எதை நாடினாரோ அது மாத்திரம்தான் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களது புகழ், மக்கள் என்னை புகழ வேண்டும், என்னை பார்க்க வேண்டும் என்பது நோக்கமாக அமைந்து விடக்கூடாது. கவலையான செய்தி என்று தன்னை உயர்த்துவதற்காக வேண்டி, தன் பெயரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, தன் நிறுவனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மார்க்கத்தை பயன்படுத்துவது, இது இன்று பரவலாக இருக்கக்கூடிய கவலையான செய்தி. மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று மாத்திரம் செய்ய வேண்டும். அதிலே உள்நோக்கம் இருக்கக்கூடாது. நான், எனது புகழ், என் நிறுவனம், எனது இடம், இதை பாதுகாப்பது என்பது நோக்கமாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யார் மக்களது புகழை நாடி சில காரியங்களை செய்வாரோ, மன் யுஸம்மி அல்லாஹு பி, மக்கள் தான் செய்வதை பார்க்க வேண்டும், அதை புகழ வேண்டும், அந்த புகழை நான் கேட்க வேண்டும். இதற்கு பேர் சும்ஆ. இதுக்கு அரபியில் சொல்லப்படும் சும்ஆ. மிக மோசமான ஒரு நோய். அதை சிலருக்கு செய்யாமல் அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆவது இல்லை. ஏதாவது நல்ல காரியத்தை செய்தால் யாராவது வர வேண்டும், தன்னை புகழ வேண்டும், புகழ்ந்தால்தான் அவருக்கு மனதிலே திருப்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
யார் மக்கள் தன்னை புகழ்வதை கேட்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்வாரோ யுஸம்மிஉல்லாஹு பி, அல்லாஹ் அதை செய்ய வைப்பான். ஆனால் கேவலத்தை சாட்டுவான். அல்லாஹ் கேவலத்தை சாட்டுவான். ஒமை யுராஇ, மக்கள் தன்னை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு காரியத்தை யார் செய்வாரோ அதை உலகத்திலே அல்லாஹ் முடித்து விடுவான். மறுமையில் எந்த பங்கும் அவருக்கு இருக்க மாட்டார். மனிதர்கள் கியாமத்தில் தோல்வி அடையக்கூடிய கடைசி கட்டம் என்ன கட்டம் தெரியுமா கண்ணியமானவர்களே? அனைத்திலும் பாஸ் ஆகி விடுவார்கள். மீசான் தராசிலும் பாஸ் ஆகி விடுவார்கள். அனைத்திலும் பாஸ். கடைசியில் இருக்கக்கூடிய எக்ஸாம் இஹ்லாஸுடைய எக்ஸாம், மன தூய்மையின் எக்ஸாம். அல்லாஹ் சில மனிதர்களை கொண்டு வருவான். அவர்கள் உலகத்திலே பெரும் பெரும் அமல் செய்தவர்கள், ஜிஹாதிலே ஈடுபட்டவர்கள், மார்க்க அறிவை தேடி படித்துக் கொடுப்பதிலே ஈடுபட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தவர்கள், உலமாக்கள், நல்ல நன்கொடை செய்யக்கூடியவர்கள், முஜாஹிதீன்கள். இவர்களை அல்லாஹு தாலா கொண்டு வந்து அவர்களது உள்ளத்திலே இருந்த மோசமான நீயத்தை வைத்து முகம் குப்புற நரகத்திலே வீசுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது கடைசி எக்ஸாம். இந்த கடைசி எக்ஸாமினை பாஸ் ஆகிவிட்டால் அதற்கு பின்னால் சொர்க்கம் தான் கண்ணியமானவர்கள். எனவே எமது நோக்கம் ஒரு காரியத்தை செய்வதற்கு மக்களது புகழ் நோக்கமாக அமையக்கூடாது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் நோக்கமாக அமையக்கூடாது. மக்களுடைய புகழும் மக்களது இகழும் சமனாக இருக்க வேண்டும். மக்கள் புகழ்ந்தாலும் சரி, மக்கள் எம்மை இகழ்ந்தாலும் சரி, ரெண்டும் ஈக்குவலாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மக்கள் புகழ்வதை பார்த்து இன்னும் உற்சாகமாக செய்யக்கூடாது. மக்கள் எம்மை இகழ்கின்றார்கள், நல்ல காரியத்தை செய்கின்றோம், மக்கள் எம்மை புகழாமல் எமக்கு ஏசுகின்றார்கள், எம்மை விமர்சனம் செய்கின்றார்கள் என்று நல்ல காரியத்தை விடக்கூடாது. இது இஹ்லாஸுடைய அடையாளம், மன தூய்மையின் அடையாளம். மக்களது புகழை வைத்து நல்ல காரியத்தை நாம் தொடர்ச்சியாக செய்யவும் கூடாது. மக்கள் நல்ல காரியத்தை செய்யும் பொழுது எம்மை ஏசுகின்றார்கள், விமர்சிக்கின்றார்கள், கிரிட்டிசைஸ் பண்ணுகின்றார்கள் என்று அந்த காரியத்தை விடவும் கூடாது. இது இஹ்லாஸுடைய அடையாளம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு விடயத்தை உலமாக்கள் சொல்கின்றார்கள். மன தூய்மை இருப்பதற்குரிய அடையாளம் என்னவென்றால், ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நினைத்து இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் இல்லாமல் எனக்கு எதையுமே செய்ய முடியாது. வலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா. அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் இல்லாவிட்டால் யாரும் யாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. பாவத்திலிருந்து, நஜிசான அழுக்குகளிலிருந்து எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய பாக்கியத்தின் மூலமாக அல்லாஹ் எமக்கு உள்ளத்துடைய பரிசுத்தத்தை தந்து நல்ல காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அதிலும் குறைபாடு இருக்கின்றது என்று நினைத்து நாம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஹ்லாஸுடைய கடைசி அடையாளம், நல்ல காரியத்தை செய்து விட்டால் அது ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். சந்தோஷம் உண்டாக வேண்டும். குல் பிஃபத்லில்லாஹ் வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வைத்து மனிதர்கள் சந்தோஷப்பட வேண்டும். அப்படி சந்தோஷப்படுவது ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். உலக மனிதர்கள் அனைவரும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உலகத்துடைய பொருள், சொத்துக்கள், பணங்கள் அனைத்தை விட மிகச் சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். எனவே ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த நல்ல காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்று உள்ளத்தினால் புகழ்ந்து நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது நம்மிடத்தில் அந்த அமல் இஹ்லாசுடன் இருக்கின்றது என்பதற்குரிய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது. ஒரு சகோதரர் நேற்று வந்து கேட்டார், ஹஜ்ரத், நான் இஹ்லாசுடன் தொழுவதற்கு முயற்சிக்கின்றேன், நடுவிலே சில குறைபாடுகள், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வருகின்றது. மனிதன் என்றால் இப்படியெல்லாம் வரும். ஷைத்தானுடன் போராட வேண்டும். ஆரம்பத்திலும் இஹ்லாஸை கொண்டு வர வேண்டும், நடுவிலும் அனைத்து சந்தர்ப்பத்திலும் மன தூய்மையை நாம் கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மன தூய்மை என்பது மிக முக்கியமானது. இதுதான் எமது வாழ்க்கையுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காரியத்தையும் இஹ்லாஸுடன், மன தூய்மையுடன் செய்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.